அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருந்தேன். கிருஷ்ணகிரியில இது மாரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு. நீங்க தம்ப்லைன்ல பார்த்துருப்பீங்க. எத பத்தி பேச போறோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வரிசையா அடுத்தடுத்து டைமே குடுக்காம இந்த மாரி பண்றவங்கள என்ன பண்ணலாம்? ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது தனித்தனி பிரச்சனை. இந்த மாரி சமூக பிரச்சனை பேசுறவங்களுக்கு, அத பார்க்குறவங்களுக்கெல்லாம், நம்ம வீட்ல ஒரு குழந்தைகள் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? நாளைக்கு வெளியில அனுப்புறப்ப என்ன நெனச்சுட்டு வெளியில அனுப்புறது? ஒண்ணுமே தெரியல. அங்க என்ன நடந்துச்சு? கிருஷ்ணகிரி அங்க அந்த மாவட்டத்துல என்ன நடந்துச்சுன்னு தெளிவா பார்க்கலாம். வாங்க. கிருஷ்ணகிரியில கந்திக்குப்பம்ன்ற பகுதியில் உள்ள ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல பர்கூர் பிரைவேட் ஸ்கூல்ல நடந்த ஒரு என்சிசி கேம்ப்னு சொல்லிட்டு நடந்த ஒரு ஸ்கேம் பத்தி தான். எல்லா இடத்துலயும் ஸ்கேம் நடக்குது, இது ஸ்கூல்லேயே ஸ்கேம். அது எப்படின்னே தெரியல, அதை பத்தி பார்க்கலாம். அதாவது அங்க வந்து 5ஆம் தேதியிலிருந்து கடந்த 5ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் என்சிசி கேம்ப் அனௌன்ஸ் பண்றாங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுல என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் கேம்ப் கூட்டு போய் நமக்கு தெரிஞ்சு 5ஆம் தேதி டு 9 தேதி 4 நாள் 5 நாள் வருது. எனக்கு தெரிஞ்சு நானும் என்சிசியில் இருந்திருக்கேன். 10 நாள் கேம்ப். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேம்புக்காக சில மாணவிகளை செலக்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. என்சிசியில் வேலை செய்கிறவங்கள. அங்கே பெரேட் நடக்கும். காலையில் ஒரு 3 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 3 மணி நேரம். முக்கியமாக இதில் நம்ம ஸ்கூலில் ஒரு என்சிசி இன்சார்ஜ், என்சிசி மாஸ்டரோ, அது போக ஒரு எக்ஸ் ஆர்மி மேனோ இல்லை லைவ்ல இருக்க ஆர்மி மேனோ நம்ம கூடயே இருப்பாங்க கேம்ப்ல. இது ஃபுல்லாக ரைஃபிளை பற்றி சொல்லி தருவாங்க, மார்ச் பாஸ் சொல்லி தருவாங்க, பெரேடு எல்லாமே சொல்லி தருவாங்க. இதுதான் என்சிசி கேம்ப்ன்றது. ஆனா இங்க நடந்தது என்னன்னா, என்சிசி கேம்ப்னு சொல்லி கூட்டு போயிட்டு ஒரு 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படுறாங்க. இது என்ன ஆகுதுன்னா, அந்த கேம்ப் நடந்த 4 நாள் ஒண்ணுமே நடக்கல. ஆனா கேம்ப் நடந்துட முடிய போற கடைசி நாள் அந்த மாணவிய அங்க இருக்கவங்க எல்லாம் எங்க தங்குவாங்கன்னா, அங்க இருக்க ஒரு ஸ்கூல்ல தான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அங்க இருக்க ஸ்கூல்ல போய் தங்கி ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருக்கப்ப எழுப்பி பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கி இருக்காங்க. இதுல அந்த பாலியல் தொல்லைக்கு ஆளாக்குனவன் பேர் சிவராமன். அவன் வயசு 33. அவன் வயசு 33. அவன் அந்த ஏரியாவை காவேரிப்பட்டினம்னு ஒரு ஏரியாவை சேர்ந்ததா சொல்றாங்க. ஆனா இவன் அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்றவன் இல்ல. அந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்துச்சுல்ல, அவன் கான்ட்ராக்ட் ஒர்க்கரு. இவன் இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்றவனே இல்லையாமா. எப்படிதான் நம்பி அனுப்புறாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியல. இதுல ஸ்கூல் நிர்வாகத்திட்ட கேம்புக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூல் நிர்வாகத்திட்ட வேற பணம் வாங்குவானாமா. அது என்ன கான்செப்ட்னே புரியல. நாங்க கேம்ப் போறப்ப எங்களுக்கு தான் செலவு காசு கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஸ்கூலுக்கு கிட்டத்தட்ட 10,000 15,000 இந்த மாதிரி மாறுபட்ட இதுல பணம் வாங்கியிருக்கா, எவ்வளவு வாங்கியிருக்கான்னு தெரியல. இதுல என்ன இருக்குன்னா, கேம்ப் கூட்டு போயிட்டு அந்த கடைசி நாள் அந்த 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாணவி உடனே வந்து நம்ம கல்லூரி பள்ளியோட முதல்வர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க பாருங்க. அந்த முதல்வர் என்ன சொன்னார் நான் சொன்னேன். இதே மாதிரி இங்க அந்த ஹாஸ்பிட்டல் முதல்வர் என்ன சொன்னார்னு சொன்னேன். இந்த பள்ளி முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பிரச்சனை இதோட விட்டுருமா, உங்க குடும்பத்துக்கு பிரச்சனை, உனக்கும் பிரச்சனை, ஸ்கூலுக்கும் பிரச்சனை, இதை மறந்துருன்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி மறக்க முடியும்? அவர் பொண்ணுக்கு நடந்ததா விட்டுருப்பாங்களா? இத என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா இருந்திருக்காங்க. கடந்த 16ஆம் தேதி உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு அந்த பொண்ணுக்கு. உடல்நலக்குறைவு ஏற்பட்டப்ப அவங்க அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல் கொண்டு போறப்ப அவங்க அப்பா அம்மாக்கு அப்பதான் இந்த விஷயமே தெரியும். அவங்க அப்பா அம்மாட்ட உண்மையை சொல்லிருச்சு. இந்த பொண்ணு உண்மையை சொல்லவும் அவங்க கொண்டு போய் நேரா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க, போலீஸார் கூப்பிட்டு விசாரிக்கிறப்பதான் எல்லா தகவலும் வெளியில வருது. அதாவது இவன் ஸ்கூலை சேர்ந்தவ இல்ல. இன்னொரு மெயினான விஷயம், அந்த ஸ்கூலுக்கு என்சிசி உரிமையுமே இல்லையா. என்சிசி நடத்துறதுக்கு அதெல்லாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு ஸ்கூல்ல. இப்போ என்சிசி, ஸ்கவுட், ஜேஆர்சி, என்எஸ்எஸ் இதெல்லாம் நடத்தணும்னா பர்மிஷன் வாங்கி வைக்கிறோம். சில ஸ்கூல்ல சில அமைப்புகள் இருக்கும், சில ஸ்கூல்ல சில அமைப்புகள் இருக்காது. அதே மாதிரி நீங்க எதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கீங்களோ அதை மட்டும் தான் நடத்த முடியும். என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்கூலுக்கு என்சிசி உரிமையுமே இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி கேம்ப் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னே தெரியல. கேம்ப் எங்களுக்கு ஸ்கூல்ல இருக்கப்ப பெரேடு நடக்கும். வருஷத்துல 2 டைம் 3 டைம் கேம்ப்பு கூட்டு போவாங்க. அது 10 நாள், குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் 10 நாள் நடக்கும். இந்த கேம்ப் இருக்கு. இப்ப எப்படி மாத்திருக்காங்கன்னு தெரியல. இருந்தாலும் ஸ்கூல் இன்சார்ஜ் கூட போகணும். ஸ்கூல் என்சிசி மாஸ்டர் கூட போகணும். ஒரு எக்ஸ் ஆர்மி மேன் கூட போகணும். இத்தனை பேர் இருக்கப்ப அவன் இத்தனை பேர் உறுதுணையோட பண்ணானா இல்ல தனியா போய் பண்ணானான்னு தெரியல. இத்தனைக்கும் அவன் நாம் தமிழர் கட்சி பழைய நிர்வாகி. இதை தெரிஞ்சோடனே அவனை கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க. அந்த பொண்ணோட அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்கவும், இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா,
12 மாணவிகள் எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு பொண்ணு வெளியில வரவும் பின்னாடியே 12 மாணவிகள் வெளியில வந்திருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு வரலைன்னா அவ எத்தனை பேரு, எத்தனை பேரோட அப்பா அம்மா, எத்தனை குடும்பம் ஒரே ஸ்கூல்ல என்ன ஆயிருக்கும் நிலைமை? எங்கள்கிட்ட இப்படிதான் நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்திருக்காங்க. இதை என்ன சொல்றதுன்னே தெரியல. அதே மாதிரி தயவு செய்து பெண்கள், குழந்தைகள் இல்ல பெற்றோர்கள் பயந்தாலும் தயக்கமா இருந்தாலும் 1098 பாலியல் தொல்லைக்கு ஆளாக்குனா, அதாவது இது வந்து போக்சோ சட்டம், நான் பெயிலபிள் கேஸ் தான். அதனால நீங்க தைரியமா நீங்க கால் பண்ணலாம். 1098 உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்குன்னா 10ல இருந்து தலையில 1098 இந்த நம்பருக்கு தயங்காம கால் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு போலீஸ் உதவுவாங்க. இன்னும் எத்தனை கேஸ் பார்க்க போறோம்னு தெரியல, பேசிட்டே தான் இருக்க போறோமான்னு தெரியல. இந்த தவறு பண்ணிட்டு இந்த சிவராமன் அப்படின்றவன் என்ன பண்ணியிருக்கா, ஓடிட்டான். ஓடி போய் தலைமறைவாயிட்டான். தலைமறைவானே 4 கிருஷ்ணகிரி போலீஸார் 4 தனிப்படை அமைச்சு அவனை தேடிட்டு வர்றாங்க. அவன் கோயம்புத்தூர்ல கைது செய்யப்படுறாங்க. கோயம்புத்தூர்ல பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது சம்பந்தமா 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆசிரியை, இன்சார்ஜ், இப்படி பதில் பேசின முதல்வர், அதாவது மறைச்சிருமா யாருக்கு பிரச்சனை எல்லாம் போயிருன்னு சொன்ன முதல்வர், அதாவது தப்பு பண்றது மட்டும் இல்லைங்க, தப்பை மறைக்கிறது குத்தம் தான். அந்த பொண்ணு கேட்டோன்னா முதல்வர் என்ன சொல்லியிருக்கணும், தான் பொண்ணுக்கு நடந்த மாதிரி ஃபீல் பண்ண வேண்டாமா? அதனால எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் யார் யார் மாட்ட போறாங்கன்னு தெரியல. எல்லா கேஸ்லயுமே இப்படிதான் நடக்குது. இன்னும் யார் யார் மாட்ட போறாங்கன்னு தெரியல. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, என்சிசி தலைமையகம் மெட்ராஸ்ல இருக்கு. அவங்க நாங்க இதுக்கு கேம்பே அலோச் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஸ்கூல் உரிமம் இல்லைன்றது 2வது. இவங்க கேம்பே நாங்க ஸ்கூல் உரிமை இருந்தாலுமே நாங்க கேம்பே அனௌன்ஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு இவனுக்கு சப்போர்ட் இருந்தா இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க? சட்டங்கள் கடுமையானால் தவறுகள் குறையும். நன்றி, வணக்கம்.